என் பையன் இப்போ அழகா சாமிக்கு என்ன வேணுன்றது எல்லாமே அவனுக்கும் செய்ய தெரியுது. இன்னும் சில வருஷம் போனா, அவனே நான் செய்யற விஷயம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவான். முன்னெடுத்து கொண்டு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல ஹெல்ப்பரா இருக்கிற அம்மாவுக்கு நான் செஞ்ச பலகாரமெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க மாடியில பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. எங்க அஸ்வந்தும் மேல போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்தான். அந்த அம்மாவுக்கு எங்கள பார்த்த உடனே அவ்ளோ சந்தோஷம். எங்க அம்மா, "நீ டீ குடி" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே மாதிரி தான் இவங்ககிட்டயும் தோணும். ஏன்னா ஸ்கூல்ல டீ குடுத்தாங்கன்னா, "டீ ஆறி போயிரும்மா, குடி குடின்னு" சொல்லிட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன இந்த அளவுக்கு ப பாசமா பார்த்துக்குவாங்க. அவங்க வீடு இதான். நான் சாப்பிடாம கொண்டு போய் அவங்களுக்கு குடுத்ததுனால, அவங்க வீட்ல செஞ்ச கொழுக்கட்டைய எனக்கு குடுத்துட்டு, அன்பா உபசரிச்சாங்க. உங்க பிள்ளைங்க யாரும் வரலன்ட்டு அவங்களுக்கு ஒரே ஃபீல் ஆயிருச்சு. அப்புறம் வர வழியில நெறைய விநாயகர் வந்து வீட்ல வச்சிருந்தாங்க. அத ஒவ்வொரு விநாயகரா என் பையன் கும்பிட்டு வந்தான். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஸோ